ராஜீவ்காந்தி இருந்த சமயத்துல பிரைம் மினிஸ்டர் சமயத்துல இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன சொன்னாங்க, அங்க ராணுவத்தை அனுப்புன்னு சொன்னாங்க. ராணுவத்தை அனுப்பி பிரச்சனை முடிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு இங்க இருந்து ராணுவம் போச்சு. அந்த ராணுவத்துக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சு, அந்த ராணுவத்தை அங்க இருக்க விடுதலை புலிகள் எதிர்த்தாங்க. அந்த ராணுவத்தில் இருக்கவங்களை கிட்டத்தட்ட 800 பேரை வந்து கொண்டு தீர்த்தாங்க. எவ்வளவு பேர் அதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால நமக்கு எவ்வளவு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கு பாருங்க, அதையும் பாருங்க. அதே போல இப்ப என்ன சொன்னாங்க, இந்த பிரணாப் முகர்ஜி போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பிரணாப் முகர்ஜி போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் போனதுக்கு என்ன சொல்றாங்க, அவர் சும்மா போயிட்டு இருந்தாரு புரோஜனம் சொல்றாங்க. அது ஒரு போர் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து 24 மணி நேரம் போர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் சும்மா ஹம்பக்குன்னு சொல்றாங்க. இப்படி எந்த ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு எடுத்தா கூட இதை எப்படி அரசியல் பண்ணலாம், நம்முடைய இழந்து போன செல்வாக்கை எப்படி மீட்கிறது, வைகோ முயற்சி பண்றாரு. இங்க எப்படி கால் உண்றது, நல்லா கால் உண்றது பாமக முயற்சி பண்ணுது. நம்ம இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் இதை வச்சு நம்ம எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. இப்படி அவங்கள சட்டம் வந்துட்டு இருக்குது. இவங்களோட பேனா ஒரு புதுசா என்ன சொல்றாங்க, கர்நாடகா சொல்றாரு, இந்த கட்சிகள் எல்லாமே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திரும்ப பண்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க கவுக்கிறதா பண்ணல, நாங்க வந்து பொது தமிழ் பிரச்சனை போராட சொல்றாங்க. இப்படி இந்த தமிழர்களுக்குள்ளே இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த தமிழை பிரச்சனை எப்படி கையாளுறது, இது ஒரு பெரிய பிரச்சனை. அங்க எப்படி இலங்கையில் எப்படி இலங்கை தமிழர்கள் ஒன்னா இருக்குல்ல, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளும் ஒன்னா சேர மாட்டேங்கிறாங்க. மற்றவர்கள் அவங்க ஏதோ ஒரு பொது பிரச்சனை பாருங்க, எல்லா எம்பிகளும் எல்லா எம்எல்ஏ சேர்ந்து ஒன்னா போராடுறாங்க. ஒரே கருத்து வேற்றுமை இருந்தா கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக ஒரு பக்கம் இருக்கிறது, வைகோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினை சக்திகள், பிரிவினைவாதிகள் அவங்க ஒரு பக்கம் இதான் நமக்கு சரியா சந்தர்ப்பம் அப்படி பார்த்து இந்த தமிழ்நாட்டில் பிரிவினை தூண்டுறதுக்காக ஒரு முயற்சி பண்றாங்க. இப்படி இந்த இலங்கை தமிழை பிரச்சனை எல்லாரும் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு முயற்சினால்தான் இந்த இலங்கை பிரச்சனை தீராம இருக்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து தமிழக பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. இந்த பிரச்சனை இந்துக்களுடைய பிரச்சனை, இந்துக்கள் இடிக்கப்படுகிறது, இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால ஒரு இந்து பிரச்சனை எடுத்து இத தமிழகத்தில் மட்டும் நம்ம பாரத முழுக்க ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கணும். அப்பதான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். அது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, எந்த உதவி சரியா சேர மாட்டாங்குது. ராமகிருஷ்ண மிஷன் வந்து போய் உதவி செஞ்சாங்க, அது விடுதலை புலிகள் தடுக்கிறாங்க, உதவியில் போய் சேராம. அது மட்டும் இல்லாம இந்த விடுதலை புலிகள் சாதாரண மக்களை, அப்பாவி மக்களை, குழந்தைகளை அவங்க வந்து கேடமா பயன்படுத்துறாங்க குற்றச்சாட்டு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயல். இப்ப சமீபத்தில் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன சிறுமி 15 வயசு சிறுமியை வந்து ஒரு மனித வெடிகுண்டா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி அப்பாவியா சிந்திக்க தெரியாத ஒரு 15 சிறுமியை கூட பலி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து விடுதலை புலிகள் இருக்குது. குழந்தைகளை கூட கேடமா பயன்படுத்துறாங்க. இதையும் அவங்க விட்டு ஒழிக்கணும். இப்படி விட்டொழிச்சு எல்லா பாராளுமன்ற முழுக்க சேர்ந்த இலங்கை பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இளைஞர்கள் தமிழர்கள் சுயமரியாதையோட கௌரவத்தோட வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம் மற்ற இந்த பாராளுமன்ற முழுக்க இருந்தோம் அங்க இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவியிலிருந்து மற்றவங்களுக்கு வீடு இருந்தால் வீடு கட்டி கொடுக்கிறது மற்ற எல்லா விதமான உதவிகளும் அவங்க வாழ்க்கை தேவை அனைத்து உதவிகளும் நாம உதவி செய்யணும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்படி செஞ்சாதான் இந்த பிரச்சனைக்கு தீரும். இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் நிச்சயமா இலங்கை பிரச்சனை தீர எப்பவும் விடவே மாட்டாங்க. அவங்க இதை வச்சு செத்த பணத்தை போட்டு மாரடிக்கிறது மாதிரி மாரடிச்சு அதுல இருந்து என்ன ஆதாயம் தேடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இலங்கை தமிழ் பிரச்சனை இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எந்த காலத்துக்கும் தீர்றதுக்கு விடவே மாட்டாங்க. அதே போல இந்த விடுதலை புலிகள் இந்த பிரச்சனை தீர்க்கிறது விட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நல்ல சிந்தனையோட தமிழர்கள் என்று பார்க்காம இந்துக்கள் அங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த இந்துக்களோட துறை தீர்க்கணுங்கிற ஒரே இதோட இந்த பாரதங்கள் சேர்ந்து இந்த பிரச்சனை ஈடுபட்டு அதை தீர்த்து வைக்கணும். இலங்கை தமிழர்கள் கௌரவமா எல்லா விதமான தேவைகளையும் அவங்க அடையணும். அவங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் மறுக்கப்படக்கூடாது. சிங்களவர்களுக்கு அவங்க சரியான சம உரிமை இருக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்காக அவங்கள சேர்ந்து வேலை செய்வோம். இலங்கை பிரச்சனையில போர் வந்து ஒரு தீர்வா இருக்கவே முடியாது. அது ராணுவமும் வந்து போர் மூலமா அந்த பிரச்சனையை முடிவு கொண்டா நிச்சயம் முடிய முடியாது. அது விடுதலை புலிகளும் வந்து சண்டை போட்டு போர் தான் வெற்றி பண்ணா அதுவும் முடிய முடியாது. அதனால விடுதலை புலிகளும் இந்த ஆயுதங்களை கீழே போடணும். ராணுவமும் சண்டை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அப்பதான் ஒரு தீர்வு வரணும். அதே போல இந்த விடுதலை புலிகள் வந்து கிறிஸ்தவ மிஷனுடைய கைப்பாயாளருக்கு இந்து மொழி ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது. இந்த பிரச்சனை தீரணும்னு சொன்னா எல்லாரும் கொஞ்சம் தீர்க்கமாக யோசிச்சு ஒரு நீண்ட கால யோசனையோட மக்கள் தமிழ் மக்களுடைய நல்ல கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு காணணும். அதே போல நம்ம பாராட்டு மக்கள் அனைவரும் அங்க அந்த மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன்வர வேண்டும். இதுதான் இந்து முன்னணியினுடைய ஒரு நிலைப்பாடு ஆகும். வரக்கூடிய வருடமாவது அங்க உள்ள தமிழ் மக்கள் தைப்பொங்கலை ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடணும். அதே போல அங்க தைப்பூசமானது ரொம்ப பிரம்மாண்டமான சிறப்பான முறையில் கொண்டாடணும். இறைவனால முருகப்பெருமானால
பரவாயில்ல இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று இந்து முன்னணி விரும்புகிறது.